சுக்கிரனை எதிர்த்தவன் இந்த உலகத்துல எந்த கிரகத்தையும் யாராலையும் ஜெயிக்க முடியாது. கிரகங்கள் என்ன சொல்லுகிறதோ அதுதான் நடக்கும். அப்போ நான் சாயந்தரம் ஆனா டெய்லி என்னால 6 மணிக்கு மேல இது பண்ணாம இருக்க முடியாது. தீர்த்தவாரி எடுத்துக்கிட்டே ஆகணும். நான் டெய்லி ஹாஃப் சாப்பிட்றேன்னா, இனிமே ஃபுல் சாப்பிடுவீங்க. நீங்க இனிமே உங்களால ட்ரிங்க்ஸ் இல்லாம இருக்கவே முடியாது. லிவர் ஹாஸ்பிட்டலு, இனப்பெருக்க ஹாஸ்பிட்டல்லாம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. ஓடி போய் நீங்களே படுத்துக்கங்க. காரணம் என்னவென்றால், ராசியிலேயே சுக்கிர பகவானும் ராகுவும் சேரும் பொழுது செய்யறது தப்புன்னு தெரிஞ்சே தப்பு பண்ணுவீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஒழுக்கமான வாழ்க்கையை மேற்கொள்ள வேண்டும். ஜிம்முக்கு போகாதவங்க ஜிம்முக்கு போங்க. நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்கள். அல்லது அஸ்வத்வஜாய வித்மஹே தனுர்ஹஸ்தாய தீமஹி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். லக்ஷ்மியை வழிபடுங்க. சுக்கிரனை வழிபடுங்க. நீங்க தயவு செஞ்சு ஆல்கஹால் ஆகட்டும், மதுன்னு சொல்றது, மது ஆகட்டும், மாது ஆகட்டும், உலகத்தில் போகத்தை தரக்கூடிய கிறுக்க உண்டாக்கக்கூடிய, உங்களோட மண்டைய கிறுக்கு உண்டாக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனிடமிருந்து 25 அடி தள்ளி இருப்பது நல்லது. பெரும்பாலும் வெளிநாடுகள் பயணம் என்பது இந்த மாதம் தடை செய்யப்படுகிறது. அதையும் தாண்டி நான் சென்றுதான் தீருவேன் என்றால், நீங்களே போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கோங்க. உங்களை காப்பாற்ற யாராலும் முடியாது.